இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் தொடங்கி பாஜகவில் இருந்து பலரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே ஒரு தேர்தலில் இவிஎம் மிஷினை தூக்கிட்டு வந்து கோர்ட்டில் வச்சு நீங்கள் இங்கே எண்ணுங்க அப்படின்னு எண்ணி ஏற்கனவே ஜெயிச்சவர் இல்லைன்னு அதை ரத்து பண்ணிட்டு இவர்தான் ஜெயித்தார் என்று நீதிமன்றமே அறிவித்திருக்கிறது என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு எலெக்ஷனுடைய ஒட்டுமொத்த முடிவை ஏறத்தாழ 16-17 மாதங்களுக்கு பிறகு மாற்றி அறிவித்து இவர்தான் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி ஹரியானாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நகர்வை செய்திருக்கிறார்கள். 3 நீதிபதிகள் அழுத்தம் திருத்தமான தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக போகிறது? இது என்ன நடந்தது? ஏற்கனவே பார்த்தோம், எலெக்ஷன் ஆஃபீஸரே ஓட்டை செல்லாத ஓட்டா மாற்றி எதிர்கட்சிக்கு விழுந்த ஓட்டை ஓரம் போட்டுட்டு பிஜேபி மேயரை ஜெயிக்க வச்சாங்க. அதை திரும்ப தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணதுக்கு எதிராக உச்சநீதிமன்றமே அதை ரிவர்ஸ் பண்ணி இவர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு ஓட்டுச்சீட்டெல்லாம் கொண்டு வர சொல்லி பார்த்துட்டு அனுப்பினாங்க. அது ஓட்டுச்சீட்டு. இந்த இடத்துல மக்கள் ஓட்டு போட்ட இவிஎம் மிஷின் என்ன நடந்தது? இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு தீர்ப்பு, அதுதான் 2 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருள். நம்ம இந்த லைவ்ல பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் ஓவர் டர்ன்ஸ் ஹரியானா சார்பஞ்ச் எலெக்ஷன் ரிசல்ட் ஆஃப்டர் ரீகவுண்டிங் ஆஃப் இவிஎம் ஓட்ஸ் பை இட்ஸ் ரெஜிஸ்ட்ரார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். உச்சநீதிமன்றம் இவிஎம்ஐ எடுத்து வர சொல்லி இருக்கிறது. எடுத்து வந்து அதை வீடியோகிராஃப்லாம் பண்ணிக்கங்க. 2 யார் தேர்தலில் நின்னவங்களோ இதில் யாருக்கான வழக்கோ 2 ஏஜென்ட்டுகளையும் உட்கார வச்சுக்கோங்க. வழக்கமாக ஓட் கவுண்டிங் யார் பண்ணுவா? அதுக்கு தனியாக அதிகாரிகள் போடுவாங்க. தேர்தல் ஆணையம் மூலயமா நியமிக்கப்படுவார்கள். ஓட் கவுண்டிங்க்கு வெவ்வேறு நிலைகளில் டெப்டேஷன்ஸில் வரக்கூடியவர்கள் இருப்பார்கள், அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள் மிக பெரும்பாலும் இப்படியெல்லாம் பல படிநிலைகளில் அவங்கள போடுவாங்க. நீங்கள் ஓட்டு பூத்தில் அங்கே உட்காந்து போடுவதற்கு அதிலே பல நிலைகளில் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இதை தாண்டி எண்ணுவதுங்கிறது தனி ப்ராசஸ். இப்போ வழக்கமாக யார் எண்ணுவா? தேர்தல் ஆணைய அதிகாரி இருந்துக்கிட்டு உட்காந்து இங்கே பார்த்துங்கப்பா உங்களுக்கு இத்தனை ஓட்டு விழுதுப்பான்னு மெஷினில் வர்றதை அமைக்கி எண்ணிட்டு இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது தான் வேலை. அதை 2 பேர் ஏஜென்ட்டுக்கிட்டையும் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஏஜென்ட்டையும் உங்களுக்கு இத்தனை ஓட்டு பார்த்துங்க, அவங்களுக்கு அத்தனை ஓட்டுன்னு சொல்லி அதை அவங்க சம்மதத்தோடு பதிவு பண்ணி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும். இப்படி ஒவ்வொரு இவிஎம்மாக என்ன வேண்டியதுங்கிறது தான் ப்ராசஸ். இதை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி இன்னும் பண்ணுவார்ல, அதுக்கு பதிலாக எங்களுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளராக நாங்கள் நியமிக்கிறோம், ஓஎஸ்டி ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டியாக போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போட்டு கவுண்ட் பண்ணால் தேர்தல் ஏற்கனவே அறிவிச்சு இவர் தான் ஜெயிச்சார்னாரு பாருங்க, அதுவே சீட்டிங். அவர் தோற்று போயிருக்கிறார், 51 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோத்துட்டார் அப்படின்னு கண்டுபிடித்து உச்சநீதிமன்றம் தேர்தலினுடைய முடிவு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை ரத்து செய்துவிட்டு இவர் தான் ஜெயித்தார் என்று அந்த விஷயத்தையும் 3 நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ ஹரியானாவில் நடந்த அந்த பேக்ரவுண்ட் சம்பவத்துக்குள்ள நம்ம போகலாம். எந்த நீதிபதிகள் அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த். அவர் தான் இப்போது எஸ்ஐஆர் ஆதார் தொடர்பான வழக்குகளை விசாரித்து கொண்டு இருக்கிறார். ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் அடுத்த தலைமை நீதிபதியாக ஒரு 1.25 வருடத்திற்கு நம்முடைய ஜஸ்டிஸ் சிஜிஐ பிஆர் கவாய் அவர்களுக்கு பிறகு தலைமை நீதியரசராக பதவியேற்கக்கூடியவர் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள். அவரும் மகாராஷ்டிரா பின்புலத்தை சேர்ந்தவர் தான். மகாராஷ்டிராவினுடைய ஹைகோர்ட்லேருந்து எலிவேட் ஆகி போன ஒரு சீனியர் ஜட்ஜு தான். இப்போ நம்ம பேக்ரவுண்டினுடைய இதுக்கு போயிடலாம், வழக்கு அதனுடைய பின்னணி அதுக்குள்ளே போயிடலாம். 2022 ஹரியானாவினுடைய பானிபட் டிஸ்ட்ரிக்டில் புவானா லக்கு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் அங்கே இருக்க ஒரு கிராம பஞ்சாயத்து, அங்கே பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல். இப்போ நம்ம இங்கே பல நேரங்களில் பஞ்சாயத்து தலைவருக்கான தேர்தல்களை நம்ம வாக்களிக்கிறோம், வார்டு மெம்பரு. அங்கே ஊர் மக்களே கூட்டி தேர்ந்தெடுக்கிறது தான் சார்பஞ்ச் அப்படிங்கிறாங்க. சார்பஞ்சுக்கு எலெக்ஷன் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது 2 பேர் முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜெயித்ததாக அறிவித்து விடுகிறார்கள். அந்த ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டவர் அதே போல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தோத்துடுறாரு. 51 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோத்துட்டாருன்னு முதல்ல எண்ணிடுறாங்க. எண்ணி அறிவிச்சுட்டு இவர் போகிறதுக்குள்ள சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் இல்லை, திரும்ப என்ன பண்ணுறாரு, தேர்தல் அதிகாரி அவரே கூப்பிடுறாரு. சந்தேகமாக இருக்குது, நாங்கள் திரும்ப என்ன போகிறோம் அப்படின்னு அவரே கூப்பிடுறாரு. இதற்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க 2ஆம் நிலை வந்தவங்க திரும்ப என்னங்கன்னு கேட்டால் அதுக்கப்புறம் என்றது வேற. யாருமே கேட்காம மோஹித் குமார் அப்படிங்கிறவர் முதல்ல ஜெயிச்சதா சொல்லிட்டு 2வது திரும்ப என்ன போகிறேன்னு எடுத்து மறுபடியும் நாங்கள் எண்ணியிருக்கோம், நீங்கள் தோத்துட்டீங்க, 2வது இடம் பெற்ற குல்தீப் சிங் தான் ஜெயிச்சிருக்கிறாரு
அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ இது எப்படிங்க அப்படின்னு அதை ஏற்றுக்க முடியாதுன்னு வழக்கு போகிறது. ஹைகோர்ட்டில் ஒன்று இது சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹைகோர்ட்டு நீங்கள் வந்து அதை இதெல்லாம் பண்ண முடியாது, அங்கே போகிறது ஹைகோர்ட்டு, லோயர் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுது. ஏன்னா உங்கள் ஒருத்தருக்கு இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோர்ட்டு சொல்லுது, இன்னொரு கோர்ட்டு சொல்லுது அப்படி திரும்பலாம் ரீகவுண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மற்றும் ஒரு நீதிமன்றம் சொல்லுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதே நேரத்தில் இது தொடர்பான இன்னொரு வழக்கு, ஏன்னா நான் ஜெயிச்சேன்னு வந்ததை அவர் எடுத்துட்டாரு அப்படிங்கிறதும், ஒரு கோர்ட் அவர் திரும்ப தலைவராக்குங்கிறதும், இதை எதிர்த்து ஒரு தாவா ஒரு பக்கம் தேர்தல்களுக்கான இந்த ட்ரைபியூனல் ஆணையத்துக்கு போகிறது. நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்காக நான் சொல்கிறேன். இப்படி அதை உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தான், ஏற்கனவே ட்ரைபியூனல் வழக்கு இருக்குது, ட்ரைபியூனல் அதை 4 மாதத்தில் முடிக்கணும், இந்த சிக்கல்லாம் ஓடும்போது நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கே பெட்டிஷன் போகிறது. யார் தோற்கடிக்கிறதாக சொல்லப்பட்டவர், அவர் போட்ட வழக்குங்கிறது போகுது. எலெக்ஷன் ட்ரைபியூனல் இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் தேர்தல் ஆணையம், தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் ஆணையம் இருக்குல்ல, எலெக்ஷன் கேசஸ்க்கான ட்ரைபியூனல், அவங்க இன்னும் அதில் வழக்கே விசாரிக்கல. நம்ம சபாநாயகர் அப்பா அவர்கள் வழக்கு மாதிரி தான் போகும் போல இருக்குது. இன்பதுரை அவர்கள் இப்போ ராஜ்யசபா எம்பியாக போயிட்டார். ஆனால் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிற அந்த மறுவாக்கு எண்ணிக்கை, அதுக்கு அந்த வழக்கு இன்னமும் இருக்குது. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நிலுவையில் இருக்குது. அதில் ஒன்று சொன்னாங்க, எண்ணிக்கைலாம் ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் அதை நீங்கள் சொன்னால் என்ன, சொல்லலைன்னா என்னங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போவும் தேர்தல் ஆணையம் அப்படி தான் இருக்குது, அதில் உச்சநீதிமன்றமே அப்படி தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த விவகாரத்தில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. உச்சநீதிமன்றம் உடனடியாக அந்த கன்சர்ன்ட் இவிஎம்ஸை கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு விஷயம், முதல்ல எதிர்த்து வழக்குக்கு போனதுனால தாவா போட்டுட்டிங்கன்னா அந்த வழக்கு அப்படிங்கிறது முடிகிற வரை அந்த இவிஎம்ஸை நீங்கள் பத்திரமா வைக்கணுங்கிறது ப்ரொசீஜரெல்லாம் அவங்க செஞ்சிடணும். அந்த 45 days முதல்ல இந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ்க்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. எப்பயுமே ஒரு எலெக்ஷன் முடியுது அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள பெரும்பாலும் அதில் அந்த 2ஆம் இடம் வந்தவர் தான் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸில் இருக்குது. இல்லை யார் இருக்கிறவங்களும் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் திரு நவாஸ்கனி அவர்களை எதிர்த்து ஒரு தேர்தல் பெட்டிஷன் போட்டிருக்கிறார். அதே போல் திரு விஜயபிரபாகரன் அவர்கள், அவர் விருதுநகரனுடைய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரை எதிர்த்து ஒரு வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. இதில் ஏதோ ஒன்று சமீபத்தில் கிளியர் ஆச்சு. பட் அது யூஸ்வல் தேர்தல் பெட்டிஷன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 45 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டிலேருந்து இந்த 2 தான் ஃபைல் ஆனதாக ஞாபகம். ரொம்ப ப்ராமினென்ட்டான ஃபேஸஸ் அப்படின்னா. அப்போ இந்த 2 மாதிரி அங்கங்கே போடலான்னு போது போட்டாங்கன்னா அந்த இவிஎம்ஸை வச்சிடணும், ப்ரொடெக்ட் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்துக்கு தான் நீங்கள் அதை முறையிடணும், அவங்க அதை கிளியர் ப்ராப்பராக பண்ணலை, மாற்று கருத்து இருக்குன்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடிக்கலாம். அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். தேர்தல் ஆணையத்தை எடுத்து லோயர் கோர்ட்ஸ்க்கான ஸ்கோப்புங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஸோ ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்னு அது போயிடும். இந்த மாதிரி மேலே வந்த உடனே நீங்கள் அந்த ஏற்கனவே ஒரு முதல்ல கேஸ் போட்டுட்டதுனால அதை என்ன பண்ணாங்க, ஹோல்டு பண்ணியாச்சு. இவிஎம் எல்லாம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் இது, இவ்வளோ வேகமாக நடந்த அல்லது அவ்வளோ இவிஎம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதில் ஒரு காரணம், இது கிராம பஞ்சாயத்து, மொத்தமே கிட்டத்தட்ட 3700 ஓட்டு தான், மெஷின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு காரணம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா பூத்துக்கும் ரீகவுண்ட் வேண்டாம், பூத் நம்பர் 69 மட்டும் எடுங்க அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் போட்டுட்டு, இப்போ அதிகாரியாக யாரை போடுறது, ஏற்கனவே தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருத்தர் போட்டு தான் அவரே எடுத்து நான் எண்ணி மாற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு அங்கே இருந்து இதை மாற்றிருக்கிறாரு. அப்போ அந்த அதிகாரமே உங்களுக்கு முதல்ல கிடையாதுன்னு ஏற்கனவே நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. அவரின் மீது யாரும் கேட்காம நீங்களா எடுத்து ரீகவுண்ட் பண்ண முடியாது. இப்போ தோன்ற அதிகாரம்லாம் எடுத்து ரீகவுண்ட் பண்ணிக்கலாமா, அது எண்டே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு இது அடிப்படையில் ஏற்கனவே ஒரு லேக் இருக்குது. யாரை போடலாம், எங்களுடைய நீதிமன்றத்தினுடைய கோர்ட் அஃபீஷியலே நாங்கள் போடுறோம் அப்படின்னு ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டி, சிறப்பு பணிகளுக்காக யாராவது ஒரு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்ற ஓஎஸ்டி கேட்டகரியில் ரெஜிஸ்ட்ரார் பதிவாளரையே நியமிக்கிறார்கள். நியமிச்சுட்டு 2 தரப்பினுடைய ஆட்களையும் உட்கார வச்சு எண்ணுங்க, என்ன வருதுங்கிறதெல்லாம் காட்டி ஃபோட்டோ வீடியோ எடுத்துருங்க மொத்த ப்ராசஸையும். ஏன்னா வீடியோ இருந்ததுனால தான் ஹரியானாவில் அவரே எடுத்ததை இன்ட்டு போட்டுட்டு பி கேமராவை மேலே அப்படி யாராவது நம்ம திருட்டுத்தனம் பண்ணுறதை பார்த்துருவாங்களான்னு மேலே பார்த்தார் பார்த்தீங்களா ஒருத்தர். இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்கிறது வேறு. அது இதே சண்டிகர், ஹரியானா, பஞ்சாப் 2க்குமான தலைமை பொறுப்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேயர் பதவிக்கான
தேர்தல் அது. அப்போ ஒரு மேயர் எலெக்ஷனுக்கே அந்த லெவலுக்கு அப்படின்னும் போது இவிஎம் கட்டாயம் நீங்கள் பார்க்கணுங்க அப்படின்னு குறிப்பிட்டுட்டாங்க. இவிஎம்மை பாருங்கள், சிசிடிவியை கட் பண்ணிங்க, கட் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எடுத்து பார்த்தால் யார் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டதோ அந்த குல்தீப் சிங்கை விட மோகித் குமார் 51 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்பது உறுதியானது என்கிற விஷயத்தை ஓட்டை எண்ணி அந்த ரிப்போர்ட்டை ரெஜிஸ்ட்ரார் அவர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள், ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா மற்றும் ஜஸ்டிஸ் என் கோட்டீஸ்வர் சிங் ஆகிய 3 நீதிபதிகள், இவங்க 3 பேரும் இந்த வழக்குக்கு அதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு நாங்கள் விசாரித்ததுலேருந்து எங்களுடைய அதிகாரி அவரை ஓட் பூத்துலேருந்து எல்லாம் கொடுத்ததுலேருந்து இது மொத்தமும் ஒரு பூத்தில் தான் இவங்க ரீகவுண்டிங்னு எடுத்து இவர் ஜெயிச்சிட்டார், அவர் தோத்திட்டாருன்னு ஜெயிச்சதையே மிஷினில் ஓட்டு அவருக்கு கூட தாங்க இருக்குது, அதை குறைச்சி சொல்லி தோத்துட்டாருன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது ஒரு பூத்தில். மீதி எல்லாத்துக்கும், அதாவது இப்போ ஃபுல்லாக ரீகவுண்டிங் பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு பூத்தில் தான் மொத்த கம்ப்ளீட் மிஸ்ஸு. ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அது கவுண்டிங் ஆஃபீஸர், அவர் தான் இது அத்தனையும் செய்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் வருதுன்னா ரீகவுண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் ஹைகோர்ட்டு 15 பக்கம் தீர்ப்பு எழுதி எதுக்கு ரீகவுண்ட் அதெல்லாம் தேவையில்லைன்னு எப்படி கொடுக்க முடியும்? இதுவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் செய்த தவறு, அந்த தவிர உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணால் நீங்கள் ரீகவுண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆஃப் அ டேயில் தெரிஞ்சிடுமா கிராம பஞ்சாயத்தில் எவ்வளோ இருக்க போகுது, 3700 ஓட்டுங்க மொத்தமாகவே, நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்க போகுதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு நீங்கள் ரீகவுண்டிங் கேட்டு இதை எடுத்து பண்ணிக்கிட்டு 15 பக்கம் நீங்கள் எப்படி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு பட் ஃபைன் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணி தான் கொடுத்துட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக என்ன கொடுக்குறாங்க, தேர் பீயிங் prima facie no reason to doubt the report submitted by the registrar. எங்களுடைய பதிவாளர் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை எந்த விதமான சந்தேகப்படுவதற்கும் எந்த தேவையும் இல்லை, பிரைமா ஃபேசி முகாந்திரமும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் எவிடன்ஸோடு வச்சுக்கிட்டு தான் இவர் ஜெயிச்சார் அவர் தோத்தார்னு எடுத்துட்டு யார் இந்த இடத்துல அப்பீலுக்கு வந்தார்களோ அவர்தான் இந்த குறிப்பிட்ட கிராம பஞ்சாயத்தின் தலைமை நிர்வாகி, அதாவது பஞ்சாயத்து தலைவர் என்று இந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அறிவிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறது. அவர் உடனடியாக பதவி ஏற்றுக்கொள்ள அந்த அதிகாரத்துக்குரிய பதவியை அவர் ஏற்று அவருடைய கடமையை செய்வதற்கு இந்த நீதிமன்றம் அவருக்கு எந்த தடையும் இல்லை, அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்று அவர்கள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே அன்னைக்கு இருந்த டெப்புட்டி கமிஷனர் எலெக்ஷன் ஆஃபீஸர், அங்கே இருக்கக்கூடிய டிசியாக இருந்தவரை தான் தூக்கி தேர்தல் ஆணையராக அங்கே போட்டிருக்கிறாங்க. அங்கே அந்த மாநகராட்சி அல்லது அங்கே கிராம ஊராட்சி அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டிசியை போட்டால் அவர் தான் இதை எடுத்து மொத்தமாகவே செஞ்சுருக்கிறார். இப்போ இது அவர் மேலே வழக்கு போடுவது, மற்ற டைரக்ஷன்ஸ் அதெல்லாம் ஒரு சைட் போயிடும். இதே இந்த வெற்றி தொடர்பாக வேறு வழக்குகள் இருந்தால் நீங்கள் ட்ரைபியூனலில் பார்த்துக்குங்க. ஆனால் ட்ரைபியூனலுக்கு ஒன்று சொல்கிறோம், ஆணையத்திற்கு ஒன்று சொல்கிறோம், உச்சநீதிமன்றம் இவர் தான் ஜெயிச்சிட்டார்னு அறிவிச்சிருச்சு, நாங்கள் அதில் குறுக்க வருவோம்லாம் நீங்கள் வர முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். இதில் தீர்க்கப்படாத மற்ற கேள்விகள் சேலஞ்சஸ் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்போ நம்ம தெளிவாக கேட்க வேண்டியது என்னென்னா, இவிஎம் மிஷினில் என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய விவாதம். அது இருக்குது இல்லை, ஆதாரங்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் தனி விவாதம், அதை நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாம். இவிஎம் மிஷினில் வந்த ஓட்டையே தானாக ஒரு அதிகாரி எடுத்து, நானே இதை சுவமோட்டோவாக எடுத்து விசாரிக்கிறேன், சுவமோட்டோவாக எடுக்க நீங்கள் யாருங்க, கோர்ட்டாங்க, கோர்ட்லேயே ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் தான் சுவமோட்டோக்கான அந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அப்போ அந்த அதிகாரம் உங்களுக்கு இங்கே சுவமோட்டோவாக எடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் நான் மாற்றி அறிவிப்பேங்கிறதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத அதிகாரம். அப்போ ஒன்று அந்த அதிகாரி, ரெண்டாவது அதே மிஷினை தூக்கிட்டு வந்து இங்கே அமுக்குனா இவருக்கு இவ்வளோ ஓட்டு, அவருக்கு 51 ஓட்டு கம்மியாக விழுந்திருக்கு, நான் மிஷினே காட்டுது, பார்த்து எழுதுறதையே நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கிறீங்க. மிஷின் இந்த இடத்துல மிஷினு அப்போ இருந்ததை எழுதுனது ரெண்டும் பண்ணது அந்த அதிகாரி தான். அதிகாரிகளாக உள்ளே இருக்கிறவர்கள் ஒரு நிலையை எடுத்து விட்டால், இந்த கள்ள ஓட்டு போட்டார் இல்லையா மேயர் எலெக்ஷனில், அப்படி மேலே பார்த்துக்கிட்டு அவரோ சரி இல்லை இந்த சார்பஞ்சோ சரி செய்தால்
என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ இதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ 45 நாள் நாங்கள் டெலிட் பண்ணிடுவோம்லாம், இவங்க சிசிடிவி அழிப்பெல்லாம் கொண்டு வந்துருக்காங்களா, இதை தனியாக சேலஞ்ச் பண்ணி போக வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இதே போல் பெட்டிஷன்ஸ் நம்ம போடுறோன்னா போட்டுட்டு உடனடியாக சில சமயம் கோர்ட்டுக்கு வரும், வராமல் போகும் அப்படின்னு பலரும் யோசிக்காமல் போடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல்கள் வருதுன்னா வழக்காக போகிறதே பெட்டரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. எது எப்படியானாலும் சரி, உச்சநீதிமன்றம் முதல் முறையாக வரலாற்றில் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது. ஓட்டு மிஷினை கொண்டு வாங்க, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வச்சு எண்ணி சொல்கிறோன்னு சொல்லி ஒரு முடிவை மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன் கிடையாது, ஒரு தனிப்பட்ட வழக்காகத்தான் இப்போதைக்கு இருக்கிறது. இதை முன்னுதாரணமாக காட்ட முடியுமா, வேறு ஏதேனும் வழக்குகளுக்கு இது பயன்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எவால்விங் ப்ராசஸ். அது தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வெவ்வேறு விதமான வழக்குகள் வரும்போது வழக்கை பொறுத்து அமையும். எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னுடைய அப்டேட்ஸோட சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.